நம்மளுடைய இப்போதைக்கு இருக்கிற நாகரீக கலாச்சாரத்திலையும், ஏழை, பணக்காரன் அப்படின்னு எல்லாருடைய சாப்பாட்டு பிளேட்லயும் இந்த ஒரு பொருள் இன்னமும் கெத்தா இருக்கு அப்படின்னு சொன்னா, அது மிகையாகாதுங்க. எத்தனையோ சைட் டிஷ்கள் விதவிதமா நமக்கு கிடைச்சாலும், ஒவ்வொரு வாய் உணவிற்கும் இத சைட் டிஷ்ஷா நம்ம கடிச்சு சாப்பிடும்போது, அதோடைய சுவையே தனிதான். அது வேற எதுவும் இல்ல, நம்முடைய ஏழைகளின் உணவுல 365 நாளும் பழைய சோறுக்கு சைட் டிஷ்ஷா இருக்கிற பச்சை வெங்காயம் தான். பச்சை வெங்காயத்திற்கு ஈடா வேற எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. பழைய சாதத்துல மோர ஊற்றி இந்த பச்சை வெங்காயத்தின் துணையோடு தான் ஏழைகளின் வயிறு நிரம்புது அப்படின்னு சொல்லலாம். காலம் காலமா போற்றப்படும் இந்த பழைய சோறும் வெங்காயமும் நம் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள ஏழைகளின் உணவாக கருதப்படுது. ஏழைகளை தவிர பொதுவா எல்லார் வீட்லயுமே தினமும் இத சாதத்தோடு சாப்பிடும் வழக்கம் இன்னமும் இருக்க செய்யுது. நார்த் இந்தியா பக்கம்லாம் தால் சாதத்துக்கு அவங்க வெங்காயத்தை தொட்டுக்காம சாப்பிட மாட்டாங்க. சப்பாத்தி, பரோட்டா அப்படின்னு எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வெங்காயம் தான் மிக மிக முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். நாம இந்த பதிவுல பச்சை வெங்காயத்தை நாம எடுத்துக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். பச்சை வெங்காயத்துல விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. மேலும் வெங்காயத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருக்கு. இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவி செய்யுது. வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்றதுனால நம்முடைய இரத்த ஓட்டம் மேம்படுத்தப்படுது. இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் அபாயத்தையும் இது குறைக்குது. வெங்காயத்தை தொடர்ந்து நாம் சாப்பிட்டு வர்றதுனால நரம்பு சம்பந்தமான நோய்கள் வரும் அபாயம் குறைக்கப்படுது. வெங்காயத்தை தினமும் எடுத்துக்கொண்டால் பாக்டீரியா அல்லது வைரஸ் தொற்று ஏற்படாமல் நம்மளை அது பாதுகாக்குது. இதில் உள்ள மருத்துவ குணங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க உதவி செய்யுது. இது நம் உடலில் நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கவும் உதவி செய்யுது. பச்சை வெங்காயத்தில் இருக்கும் நார்ச்சத்தானது நம்முடைய செரிமானத்திற்கு உதவி செய்யுது. உடலில் இருந்து நச்சுக்களை நீக்குது. மலச்சிக்கல், மூலநோய் பிரச்சனையும் குறைக்குது. வெங்காயம் எலும்புகளை பலப்படுத்துகிறது. கால்சியம் உறிஞ்சுதலை அதிகரிக்குது மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயத்தையும் குறைக்குதுங்க. வெயில் காலத்துல கோடையின் வெப்பத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவது இந்த பச்சை வெங்காயம் தான். அதிக வெயில் இருக்கும்போது வெங்காயத்தை மூக்கில் முகர்ந்து கொண்டு போனால் அனல் காற்றினால் உண்டாகும் பாதிப்பு நமக்கு வராது. இத்தனை ஆரோக்கியம் நிறைந்த நம்முடைய இந்திய உணவின் மைய பொருள் அப்படின்ற வெங்காயத்தை தினமும் நம்மளுடைய உணவுல சேர்த்துக்கலாம். ஆனா இதை அளவோடு தான் எடுத்துக்கணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறது எல்லா பொருளுக்குமே சேரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.